வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டர்ல ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வச்சு தான் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். இது ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 26. எஸ், இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? Mr. P submit the following particulars of his salary income for the previous year 24-25. Salary 7,500 per month. Dearness allowance 3,000 per month. House rent allowance 3,000 per month. Rent paid 2,000 per month. Half percentage commission of gross profit 2,000, 25,000 per annum. Determine gross salary for the assessment year 25-26 considering the following. House is located in Noida and DA is a part of superannuation benefit. ஓகே, இப்ப இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி ப்ராப்ளம் போட சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். சேலரி இன்கம் கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ், போடலாமா? முதல்ல சேலரி இன்கம் அப்படின்னும் போது இது எல்லாமே நமக்கு வரும். அண்ட் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ல நம்ம எக்ஸம்ஷன் கால்குலேட் பண்ணுவோம். எஸ், பாருங்க, salary 7,500 into 12, 90,000 வந்துருச்சு. டிஎன்எஸ் அலவன்ஸ் பாத்தீங்கன்னா 3,000 into 12, 36,000 வந்துருச்சு. ஓகே, இப்ப அடுத்து நம்ம ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் போடலாம். அதுவும் 3,000 into 12 தான். அப்ப 36,000 வந்துருச்சு இல்லையா? இப்ப எக்ஸம்டட் எவ்வளவுன்றத கால்குலேட் பண்ணணும். நோய்டா அப்படின்னா இது நான் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஓகே, ஏன்னா நோய்டான்றது யூபில இருக்கு, இது வந்து நான் மெட்ரோபாலிட்டன். அப்ப 40% ஆஃப் சேலரி எடுத்துக்கணும். அண்ட் டிஏ பாத்தீங்கன்னா சூப்பர் ஆனுவேஷன் பெனிஃபிட்ல வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 90 பிளஸ் 36 கமிஷன் எடுக்கணுமா அப்படின்னா எடுக்கக்கூடாது. காரணம் ஏன் அப்படின்னா கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா தான் எடுக்கணும். இது கமிஷன் ஆன் கிராஸ் ப்ராஃபிட், அதனால இதுல எடுக்கக்கூடாது நம்ம. சரியா? ஓகே, அப்ப இது ரெண்டும் சேர்ந்தது நமக்கு வந்து salary for the purpose of HRA calculation. அப்ப 90 பிளஸ் 36 எவ்வளவு அப்படின்னா 1,26,000. அதுல 40% முதல்ல. ஓகே, 40% ஆஃப் இந்த 1,26,000 போட்டோம்னா 50,400 வருது. அப்புறம் ஆக்சுவல் HRA ரிசீவ்ட் எவ்வளவு பாருங்க, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 3,000 per month. அப்ப 36,000 இது. சரியா? இப்ப ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் salary. ரெண்ட் பெய்ட் எவ்வளவு 2,000 per month. அப்ப 2,000 into 12, அப்ப 24,000. 24,000 மைனஸ் இது எவ்வளவு வந்துச்சு 1,26,000 இல்லையா? அதுல 10% போட்டீங்கன்னா 12,600. அப்ப 24ல 12,600 போயிடுச்சுன்னா 11,400. இது மூணுத்துல எது லீஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 11,400 தான் லீஸ்ட். இதுதான் எக்ஸம்டட். ஓகே, 11,400 போட்டாச்சு. எக்ஸம்ஷன் எழுதிக்கலாமா? ஓகே, பாருங்க, 11,400 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் டாக்ஸபிள் பாத்தீங்கன்னா 24,600. இப்ப இந்த கமிஷன் ஆன் கிராஸ் ப்ராஃபிட் 25,000 எழுதிக்கலாம். எழுதியாச்சு. ஓகே, இப்ப இது எல்லாம் சேர்ந்ததுதான் நமக்கு கிராஸ் சேலரி. ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது பாருங்க, 90 பிளஸ் 36 பிளஸ் 24,600 பிளஸ் 25,000, 1,75,600. இதுதான் கிராஸ் சேலரி. ஓகே, நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட கன்சிடர் பண்ணியாச்சு. நோய்டால இருக்கிறதுனால 40% போட்டோம். அண்ட் சூப்பர் ஆனுவேஷன் பெனிஃபிட்ல டிஏ என்டர்ஸ் அப்படின்றதுனால சேலரி HRA கால்குலேஷனுக்கு டிஏ எடுத்துக்கிட்டோம். ஓகே, எஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இந்த HRA ப்ராப்ளம்லாம் நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். எஸ், இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளமோட டீடைல்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக நான் ஒர்க் அவுட் பண்றேன். எஸ், வேற ஏதாவது சாப்டர் இருக்கலாம், வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல இருந்துச்சுன்னா கூட நீங்க அந்த டீடைல்ஸ் வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.